பேர் கமலா. படித்ததெல்லாம் கோயம்புத்தூர், அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. முதல்ல அப்பாயின்மெண்ட் குயின் மேரிஸ் காலேஜ். அதனால தான் அதுகிட்ட கொஞ்சம் அஃபெக்ஷன் ஜாஸ்தி. அதனால் இப்போ என்னால் முடிஞ்சது அவங்க கம்ப்யூட்டர்ஸ் வேணுங்கிறதுனால கொடுக்கலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஃபண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? எவ்வளோ கேட்டிருந்தாங்க? எதுக்காக கொடுக்குறீங்க? என்னால் முடிஞ்சது 30 லட்சம் கொடுக்குறேன். ராஜரத்னங்க, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி. தமிழ்நாடு அரசில் செயலாளராக வேலை பார்த்தேன், அரசு செயலாளராக. அதன் பிறகு ஓய்வு பெறுவதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய செயலாளராக பணிபுரிந்து அதை ஓய்வு பெற்றேன். ஓய்வு பெற்ற பிறகு தமிழ்நாடு அறக்கட்டளைங்கிற ஒரு தொண்டு நிறுவனத்தில் தலைவராக இருக்கிறேன். இந்த தொண்டு நிறுவனம் அமெரிக்கா வாழ் தமிழர்களால் தமிழால் நடத்தப்படுகின்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு உதவிகள் செய்து வருகின்றோம். குறிப்பாக கிராமப்புற மாணவர்களுக்கு அதிக அளவுக்கு உதவிகள் பெறுகின்றனர். இந்த ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணும் பொழுது கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் உதவி செய்கின்றோம். அந்த வகையில் கமலா அவர்கள் கோயம்புத்தூரில் தற்போது வசிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி பாலிடெக்னிக்கில் பிரின்ஸ்பலாக வேலை பார்த்தாங்க. அப்படி வேலை பார்த்து ஓய்வு பெற்ற பிறகு தற்பொழுது கிட்டத்தட்ட 88 வயசாகுது அவங்களுக்கு. கோயம்புத்தூரில் செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க ஒரு தடவை நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் இது மாதிரி தமிழ்நாடு அறக்கட்டளையின் மூலம் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்கிறீங்க, எனக்கு பென்ஷன் பணத்தில் நானும் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் ஒரு காலத்தில் குயின் மேரிஸ் காலேஜில் வேலை பார்த்தவர்கள். அதனால் குயின் மேரிஸ் காலேஜுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசையை சொன்னாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் குயின் மேரிஸ் காலேஜில் இருக்கின்ற கம்ப்யூட்டர் லேப், ஏன்னா அவர் கம்ப்யூட்டர் அதிக அளவிற்கு ஒரு ஆர்வம் இருந்ததுனால கம்ப்யூட்டர் லேப் செட் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஏற்கனவே கம்ப்யூட்டர் லேப் இருக்குது, அரசாங்கத்தினால் செட் பண்ண லேப் இருக்குது. ஆனால் அதில் இருக்கின்ற கம்ப்யூட்டர்கள் எல்லாம் பழுதடைந்த கம்ப்யூட்டர்கள் இவைகளெல்லாம் மாற்றி புதிய கம்ப்யூட்டர்களை அமைத்து ஒரு நல்ல மாணவர்களுக்கு ஏற்புடைய இன்றைய சூழ்நிலையில் ஏற்புடைய ஒரு கம்ப்யூட்டர் லேப் செட் பண்ணலான்னு சொல்லி அவங்க சொன்ன பிறகு அதன் பிரகாரம் ஒரு எஸ்டிமேட் தயார் பண்ணி அதற்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவாகும் என்று கூறினார்கள். தற்பொழுது முதற்கட்டமாக அவர்கள் 30 லட்சம் ரூபாய்க்கு செக்கு கொடுத்துருக்காங்க. அந்த செக்கை தமிழ்நாடு அறக்கட்டளை கொடுக்குறாங்க. தமிழ்நாடு அறக்கட்டளை மூலமாக அந்த கம்ப்யூட்டர் லேப் குயின் மேரிஸ் காலேஜில் மாணவிகளுக்கு பயன்படும் வகையில் அது செயல்படுத்தப்படும். குயின் மேரிஸ் காலேஜை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்கள் தற்பொழுது படிக்கின்றார்கள். 2 ஷிஃப்ட்டில் நடக்குது, பெரிய கல்லூரி. அந்த கல்லூரியில் படிக்கின்ற பெரும்பாலும் சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பை சார்ந்த மாணவர்கள் தான் இங்கே அதிகமாக படிக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர்கள் நிச்சயமாக பயன்பெறும். அதற்காக திரு கமலா அவர்களுக்கு தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பிலாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.